ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तुते। नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करि सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते। सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करि सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते। सिद्धिबुद्धिप्रदे देवी मुक्तिमुक्तिप्रदायिनी मन्त्रपूते सदा देवी महालक्ष्मी नमोऽस्तुते। आद्यन्तरहिते देवी आद्यशक्ति महेश्वरी योगजे योगसम्भूते महालक्ष्मी नमोऽस्तुते। स्थूल सूक्ष्म महारौद्रे महाशक्ति महोदरे महापापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तुते। पद्मासनस्थिते देवी परब्रह्म स्वरूपिणी परमेशी जगन्माता महालक्ष्मी नमोऽस्तुते। श्वेतांबरधरे देवी नानालंकार भूषिते जगस्थिते जगन्माता महालक्ष्मी नमोऽस्तुते। महालक्ष्मी अष्टकं स्तोत्रम् यः पठेत् भक्तिमान् नरः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा। एककाले पठेत् नित्यं महापापविनाशनम् द्विकालं यः पठेत् नित्यं धनधान्यसमन्वितः त्रिकालं यः पठेत् नित्यं महाशत्रुविनाशनम् महालक्ष्मीर्भवे नित्यं प्रसन्ना वरदा शुभा। वासुदेवेन्द्र योगीन्द्रं नत्वा ज्ञानप्रदं गुरुं मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधो विधीयते तत्त्वबोधो विधीयते। மூன்றாவது தலைப்பு நான்காவது தலைப்பு ஈஸ்வர லட்சணம் ஜகத் லட்சணம் இரண்டையும் முழுமையாக சொல்லி முடித்தது. ஏவம் பிண்ட பிரம்மாண்டயோகோ ஐக்கியம் சம்பூதம். இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஐக்கியமானது இவ்வாறு நிகழ்கிறது. இதை சொல்லி முடித்துவிட்டு பிண்ட பிரம்மாண்ட ஐக்கியம் இரண்டும் ஒன்றுதான் என்று சொல்லிவிட்டால் வியஷ்டியாக இருக்கக்கூடிய ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகம் சமஷ்டியாக இருக்கக்கூடிய ஸ்தூல பிரபஞ்சம் சூக்ஷ்ம பிரபஞ்சம் இவைகள் எல்லாம் ஒன்று என்று சொன்னார். ஜீவனுடைய சொரூபம் என்ன? ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றா வேறு வேறா? பிரபஞ்சத்தை ஐக்கியப்படுத்தினீர்கள் எங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது. காரணம் அது பஞ்சபூதத்திலிருந்து வந்தது.
பஞ்சபூதமாகவே இருக்கிறது. பஞ்சபூதத்திற்கே அது போய் சேர்கிறது. இது எங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் ஜீவன் என்று ஒருவன் இருக்கின்றானே, அந்த ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றா அல்லது வேறு வேறா? இந்த கேள்வி நம்முடைய மனதிலே வந்தால், ஜீவன் படைக்கப்பட்டானா? லோகமானது படைக்கப்பட்டதை போல, பிரபஞ்சமானது மாயையால் படைக்கப்பட்டதை போல ஜீவனும் படைக்கப்பட்டானா? ஈஸ்வரனிடத்திலிருந்து ஜீவன் வந்தானா? அப்படி ஈஸ்வரனிடத்திலிருந்து ஜீவன் வந்தான் என்றால் ஜீவனுடைய சுரூபம் என்ன, ஈஸ்வரனுடைய சுரூபம் என்ன? இரண்டும் ஒன்றா அல்லது இரண்டும் வேறு வேறா? இரண்டும் ஒன்று என்று சொன்னால் ஏன் ஜீவனால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது? இரண்டும் வேறு வேறு என்று சொன்னால் ஏன் இவ்வாறு வேற்றுமையோடு கூடிய பிரபஞ்சத்தை ஈஸ்வரன் படைத்தார்? இந்த கேள்வியானது நம்முடைய மனதிலே எழுந்தால் அதற்கு விடையாக இந்த பகுதியானது வருகிறது. இந்த பகுதியில் என்ன செய்கிறார்? பிண்டத்தையும் பிரம்மாண்டத்தையும் ஐக்கியப்படுத்திய குரு இங்கே ஜீவனையும் ஈஸ்வரனையும் ஐக்கியப்படுத்தி, ஜீவனும் ஈஸ்வரனும் இரண்டு பேரும் வேறு வேறு அல்ல, இரண்டு பேரும் ஒருவரே, இரண்டும் ஒன்றுதான் என்று ஜீவனையும் ஈஸ்வரனையும் ஐக்கியப்படுத்தி நமக்கு காட்டுகிறார். இந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் இரண்டும் நிகழ்ந்தால்தான் ஞானமானது பூர்த்தி அடைகிறது, முழுமை பெறுகிறது. நான் ஜீவனுடைய சொரூபத்தை எல்லாம் தெரிந்து கொண்டு விட்டேன், ஈஸ்வரனுடைய சொரூபத்தை எல்லாம் தெரிந்து கொண்டு விட்டேன். ஈஸ்வரனுக்கு என்று ஒரு சொரூபம் இருக்கிறது, ஜீவனுக்கு என்று ஒரு சொரூபம் இருக்கிறது. இரண்டு சொரூபமும் வேறு வேறு. ஒன்று. இரண்டாவது, ஜீவனுடைய சொரூபம் இவ்வாறு இருக்கிறது, ஈஸ்வரனுடைய சொரூபம் நீங்கள் சொன்னீர்கள் சர்வஜத்வம், சர்வேஸ்வரத்துவம், சர்வ அந்தர்யாமி, சர்வ சக்திமத்து, சர்வ காரணம், சர்வ நியந்திரத்துவம், இதெல்லாம் ஈஸ்வரனுக்கு சொன்னீர்கள். அப்போ ஒரு காலத்திலையும் ஜீவன் ஈஸ்வரன் ஆகவே முடியாது. ஜீவன் வேறுதான், ஈஸ்வரன் வேறுதான். இந்த எண்ணம் வரலாம். ஜீவனுடைய சொரூபத்தை தெரிந்து கொண்டதற்கு பிறகு, ஈஸ்வரனுடைய சொரூபத்தை தெரிந்து கொண்டதற்கு பிறகு நமக்கு என்ன எண்ணம் வரும்? ஈஸ்வரன் உலகத்தை படைத்தார் என்றால் அவ்வளோ படைக்கக்கூடிய அந்த பலம் எனக்கு இல்லை. ஈஸ்வரன் தன்னுடைய அறிவை கொண்டு மாய என்ற சக்தியை கொண்டு உலகத்தை படைத்திருக்கிறார் என்றார், எனக்கு அவ்வாறு அறிவும் இல்லை, படைக்கக்கூடிய சக்தியும் இல்லை. ஆனால் எப்படி நான் ஈஸ்வரன் ஆக முடியும்? இந்த எண்ணம் வரலாம். இரண்டாவது, ஜீவனும் ஈஸ்வரனும் அவ்வாறு ஐக்கியப்படுத்தாமல் போய்விட்டால் என்ன ஆகிவிடும்? ஜீவன் தன்னை பற்றி தெரிந்து கொண்டு விட்டு என்ன ஒரு எண்ணத்தோட வாழ்ந்து விடுவான் அல்லது வாழ்ந்து விடுவான். நான் ஆத்மா, நான் சச்சித் ஆனந்த ஸ்வரூபம். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஜீவராசியும் அந்த சொரூபமாக என்னால் பார்க்க முடியும். நான் வேறுதான், உலகம் வேறுதான், நான் வேறுதான், ஈஸ்வரன் வேறுதான்.
உலகத்தில் இருந்த எந்த ஜீவராசிகளுக்கும் சச்சிதானந்தம் எல்லாம் இல்லை. நான் சச்சிதானந்த சுரூபம் ஒத்துக்கொள்கிறேன். நான் உபனிஷத்தை எல்லாம் கேட்டிருக்கிறேன், சாஸ்திரத்தை எல்லாம் படித்திருக்கிறேன், அதனால எனக்கு புரிகிறது. ஆனால் மற்ற ஜீவராசிகளிடத்திலே அந்த சொரூபத்தை எதுவுமே பார்க்க முடியவில்லை. ஆகையினாலே நான் ஞானி, மற்றவர்களோடும் அஞ்ஞானி. இந்த எண்ணம், இந்த பேத பாவம் வந்துவிடும். அல்லது ஈஸ்வரன் தான் உலகத்தை படைத்தார் என்றார். ஈஸ்வரன் ஞானவான், ஞானஸ்வரூபி என்று சொன்னால் எதற்காக அஞ்ஞானிகளை படைக்க வேண்டும்? ஞானவான்களாக படைக்கப்பட வேண்டியதான். எல்லா ஜீவராசிகளும் ஞானவானா படைக்கப்பட, எதற்கு அஞ்ஞானமான படைக்க வேண்டும்? எதற்காக பத்த ஜீவனா படைக்க வேண்டும்? அவரை போன்று எல்லோருக்கும் சக்தி இருக்க வேண்டியதான். இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் எழ வேண்டும். எழுந்தால் நாம் சிந்திக்கின்றோம் என்ற அர்த்தம். அவ்வாறு நம்முடைய சிந்தனை இந்த முறையிலே போனது என்றால் அதற்கு எல்லாம் சேர்ந்து முழுமையாக இந்த பகுதி விடை கொடுக்கிறது. ஜீவனும் ஈஸ்வரனையும் ஐக்கியப்படுத்துகிறார். முதல்ல இந்த பகுதியை படிப்போம். ஒவ்வொரு பேராகிராஃபா படிப்போம், அதன் பிறகு சிந்திக்கலாம். स्थूल शरीर अभिमानी, स्थूल शरीर अभिमानी जीवनामखम ब्रह्म प्रतिबिंबं भवति, ब्रह्म प्रतिबिंबं भवति। स एव जीवः प्रकृत्या स्वस्मात् ईश्वरं भिन्नत्वेन जानाति। अविद्योपाधि सन् आत्मा जीव इत्युच्यते, आत्मा जीव इत्युच्यते। मायोपाधि सन् ईश्वरः इत्युच्यते। एवं उपाधि भेदाद जीव ईश्वरयोः अभेद दृष्टिः यावत्पर्यन्तं तिष्ठति तावत्पर्यन्तं जन्म मरणादि रूप संसारः न निवर्तते। இந்த இடத்துல ஜீவ ஈஸ்வரः भेद दृष्टि अभेद दृष्टि भेद दृष्टि வேற்றுமை பார்வை। तस्मात् कारणात् न जीव ईश्वरयोः भेद बुद्धिः। तस्मात् कारणात् न जीव ईश्वरयोः भेद दृष्टिः स्वीकार्या। இதுவரைக்கும் ஒரு போர்ஷன், ஒரு பகுதி ஜீவனையும் ஈஸ்வரனையும் ஐக்கியப்படுத்துகின்ற பகுதி. இப்ப காலையிலேயே நாம் ரொம்ப விரிவாக பார்த்துவிட்டோம் இதனுடைய விளக்கத்தை. அதனால இப்ப நமக்கு ரொம்ப சுலபமாக புரிந்துவிடும். இப்ப ஜீவன் யார் அப்படின்னு கேட்டா நம்மால் உடனடியாக சொல்ல முடியும், 3 சரீரத்தினுடைய அபிமானி
ஜீவன். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்தோட கூடியவன் யாரோ அவன் ஜீவன். 3 சரீரத்தை உடையவன் ஜீவன். 3 பிரபஞ்சத்தை படைத்தவன் ஈஸ்வரன். ரொம்ப சுலபமா புரியும், நமக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை. ஏன்னா காலையில ரொம்ப விரிவா பார்த்தோம். 3 சரீரத்தை உடையவன், 3 சரீரத்திலே வசிப்பவன் ஜீவன். 3 பிரபஞ்சத்தை படைத்தவன் ஈஸ்வரன். 3 சரீரத்தை அபிமானித்துக் கொண்டு 3 சரீரத்திலே யாரொருத்தன் ஜீவிக்கின்றானோ அவனுக்கு பேர் தான் ஜீவா. ரொம்ப அழகான வார்த்தை. 3 சரீரமும் யார் ஒருத்தர் ஜீவிப்பதனாலே அந்த சரீரத்திற்கு ஜீவிதத்தன்மை கிடைக்கின்றதோ. ஜீவிதம் என்றால் வசித்தல் அல்லது வாழ்ந்து கொண்டிருத்தல். உயிரோடு கூடிய அந்த நிலைக்கு பெயர் ஜீவித்து இருத்தல். அப்போ ஜீவித்து இருக்கிறான் என்றால் அவன் ஜீவன். ஜீவித்து இல்லை என்று சொன்னால் நாம் என்ன சொல்றோம்? மரணம் அடைந்தார். அப்ப ஜீவன் என்பதற்கு ஜீவித்து இருக்கின்ற தன்மை, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தகுதி இருந்தால் அவன் ஜீவித்திருக்கிறான். அப்ப ஜீவித்திருக்க வேண்டுமானால் அவன் நிச்சயமாக ஜடமானவனாக இருக்க முடியாது. அவன் சேதன தத்துவமாகத்தான் இருக்கிறது. சேத்தன தத்துவமாக இருக்கின்ற அந்த ஜீவன் எங்கிருந்து அவனுக்கு இந்த சேத்தனத்தன்மை வந்தது? இப்போ 3 சரீரம் பஞ்சபூதங்களால் ஆனதுன்னு பார்த்தோம். பஞ்சபூதங்கள் ஜடம், அதை பார்ப்போம். இந்த பஞ்சபூதமானது எங்கிருந்து வந்திருக்கிறது? சமஷ்டி மாய இடத்திலிருந்து பஞ்சபூதமானது வந்திருக்கிறது. ஸ்தூல பஞ்சபூதங்கள் வந்திருக்கின்றன. அப்ப நம்முடைய 3 சரீரம் பஞ்சபூதத்தால் ஆனது என்று சொன்னால், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் 3ம் பஞ்சபூதத்தால் ஆனது என்று சொன்னால், இந்த பஞ்சபூதத்துக்குள்ளே வசிக்கக்கூடிய ஜீவன் யாரு? அவன் எங்கிருந்து வந்தான்? அவனுடைய படைப்பானது எதை மூலக்கூறாக கொண்டு வந்திருக்கிறது என்று கேட்டால், 3 சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்கு நாம் என்ன பெயர் கொடுத்தோம்? ஆத்மா. ஆத்மா என்று பெயர் கொடுத்தோம். ஆத்மா. ஆத்மா என்னது? நான். நான். ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும் இந்த நான் என்கின்ற உணர்வு சதா சர்வ காலம் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த நான் என்று சொல்லக்கூடிய ஸ்வரூபம் ஆத்மாவுக்கு என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டது பார்த்தா, ஆத்மா சத் ஸ்வரூபம். திரிகாலே யஹா திஷ்டதி, 3 காலத்திலும் எது மாறாது இருக்கின்றதோ சத் அப்படின்னு பார்க்கணும். அதுதான் ஆத்மாவுடைய ஸ்வரூபம் பார்க்கணும். ஆத்மாவுக்கு இன்னொரு லட்சணம் கொடுத்தா சித் ஸ்வரூபம், ஞானஸ்வரூபம், அறிவஸ்வரூபம், சேதன தத்துவம். இப்போ இந்த சேதன தத்துவமானது ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. சத்ஸ்வரூபம், சித் ஸ்வரூபம், சேதன தத்துவம்.
இந்த சேத்தன தத்துவமானது யாருக்கு சொந்தமானது? எனக்கு சொந்தமானதா என்றால் நான் தனித்து பார்த்ததுனால எனக்கு சொந்தம் சொல்றேன். ஆனா இந்த சேத்தன தத்துவம் யாருக்கு சொந்தம்? பரமாத்மாவுடைய சொரூபம் இந்த சேத்தன தத்துவம். பரமாத்மாவுடைய சொரூபம் சத் சொரூபம். அப்ப அவருடைய சொரூபம் தான் என்னுடைய சத் சொரூபம், சித் சொரூபம். இப்ப என்னுடைய இல்லை, உண்மையிலே பார்க்க வேண்டுமா? என்னுடைய இல்லை. ஆனால் நம்ம ஏதோ ஒன்று என்னையும் அந்த பரமாத்மாவையும் பிரிக்கின்ற காரணத்தினாலே அப்ப நான் சொல்ல வேண்டியிருக்கிறது என்னுடைய சொரூபம் சத் சொரூபம், என்னுடைய சொரூபம் சித் சொரூபம். இப்ப இந்த சைத்தன்யமானது காரண சரீரத்தோடும் சூக்ஷ்ம சரீரத்தோடும் சேர்ந்து லாஸ்ட் டைம் ஒரு ஆண்டி கிட்ட நம்ம காசு கொடுங்க, ஞாபகம் இருக்கா? கவர்ல போட்டு மாலா நாம் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப கடினமான இடம். கவனம் இங்கு இல்லை என்று சொன்னால் புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். ஆகையினாலே முழு கவனத்தையும் இங்கே கொடுங்கள். இதற்கு மேலே உங்களுடைய வேலைகள் அதுதான் முக்கியம் என்று சொன்னால் அதுல போல தப்பே கிடையாது. அதுக்கு உங்களுடைய நேரத்தை கொடுங்க, தவறு. ஏன் எங்கே உட்கார்ந்து கொண்டு அந்த காரியத்தை பண்ணிடுது? சேத்தன ஸ்வரூபமானது ஆத்மாவுடைய சேத்தன ஸ்வரூபமானது காரண சரீரத்தோடும் சூக்ஷ்ம சரீரத்தோடும் சேருகிறது. இப்ப காரண சரீரம் என்பது என்ன? காரண சரீரம், ஒரு ஜீவனுடைய காரண சரீரம் என்பது வாசனா நிறைந்த இடம். நாம் செய்த புண்ணிய பாப வினைகள் எல்லாம் நிறைந்த இடம்தான் காரண சரீரம். அதனால்தான் அதை என்ன சொன்னது? காரண சரீரத்துக்கு என்ன விளக்கம் கொடுத்தார் அங்கே பார்த்து? அனிர்வாச்சிய அநாதி அவித்யாரூபம் ஷரீரத்வயஸ்ய காரணமாற்றம் சத்ஸ்வரூப அஜ்ஞானம் நிர்விகல்பக ரூபம். ரொம்ப அழகான வார்த்தை, நிர்விகல்பம். விகல்பம் என்றால் மாற்றம், நிர்விகல்பகம் என்றால் மாற்றம் இல்லாமல் மறைந்து இருக்கக்கூடிய இடம். தோற்றத்துக்கு முன்பாக தோற்றம் எல்லாம் இல்லாமல் மறைந்திருக்கக்கூடிய அவ்வியக்த நிலையிலே இருக்கக்கூடிய நிலைதான் நிர்விகல்பம். வாசனா எல்லாம் முழுமையாக தோற்றத்துக்கு வராம மறைந்திருக்கக்கூடிய இடம்தான் காரண சரீரம். எப்பொழுது இந்த வாசனைகள் வெளிப்படுகிறதோ அப்பொழுது என்ன பண்ணுகிறது? குணத்தை தன்னோடு சேர்த்துக் கொள்கிறது, மனதை தன்னுடன் சேர்த்துக் கொள்கிறது. வேகமாக அதுக்கு என்னென்ன செயல்பாடுகள் உண்டோ அத்தனை செயல்பாடுகளும் அந்த சூழ்நிலைகளின் மூலமாக வேகமாக செய்து கொண்டே போகக்கூடிய காட்சியை
அப்ப இங்கே காரண சரீரம் என்பது முழுக்க முழுக்க நாம் செய்த புண்ணிய பாப வினைகளுடைய பீஜமாக இருக்கின்ற இடம், விதையாக இருக்கின்ற இடம். அந்த இடம் வரும்போது நமக்கு அங்கே என்ன இருக்கின்றது என்று தெரியவில்லை. அது வெளிப்படாத நிலையில இருக்கின்ற காரணத்தினாலே, அங்க முழுக்க சமூகமானதை மறைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே ஒன்றுமே அறியாத நிலையில இருக்கின்றோம். ரஜோகுணமும் அங்கே சத்துவகுணமும் இல்லை. ஆகையினாலே அங்கே நேரடியாக அந்த பரமாத்மாவுடைய குணம் ஆனந்தம் அது அனுபவிக்கப்படுகிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ 3 சரீரம் ஜீவனுக்கு இருக்கிறது. அந்த 3 சரீரத்துல உள்ளே ஜீவித்திருக்கக்கூடிய பேர் ஜீவன். அந்த ஜீவன் யாரு என்றால் சத் அம்சமும் சித் என்று சொல்லக்கூடிய சைத்தன்யமும் சேர்ந்தவன் இந்த ஆத்மா. அப்போ இந்த ஆத்மா என்று வருகின்ற நேரத்தில் இந்த சேத்தன வஸ்துவானது என்ன பண்ணுகிறது? காரண சரீரத்தோடும் சூக்ஷ்ம சரீரத்தோடும் தன்னை இணைத்துக் கொள்கிறது. இப்ப காரண சரீரத்திலே நான் இருக்கின்ற நேரத்திலே ஆத்மாவுடைய ஒளி விழுந்தாலும், சேத்தனத்தன்மை விழுந்தாலும், சத் என்று சொல்லக்கூடிய இருப்புத்தன்மை அங்கே இருந்தாலும், அதை வெளியே கொண்டு வந்து வெளிப்படுத்துவதற்கு உண்டான சத்தையும் சித்தையும் வெளிப்படுத்துவதற்கு உண்டான கருவி என்பது அங்கே இல்லாத காரணத்தினாலே, கருவி என்பது அங்கே இல்லாத காரணத்தினாலே ஆத்மா அங்கே இருந்தாலும், சேதனமாக இருந்தாலும், சத்ஸ்வரூபமாக இருந்தாலும் ஆத்மா நம்மால் உணர முடியவில்லை. காரணம் என்ன? அந்த கருவி என்பது அங்கே இல்லாத காரணத்தினாலே, மனம் என்பது அங்கே இல்லாத காரணத்தினாலே, சூக்ஷ்ம சரீரம் என்பது அங்கே இல்லாத காரணத்தினாலே வாசனைகள் எல்லாம் லயமாகி ஒடுங்கி இருக்கக்கூடிய இடம் காரண சரீரம். உங்க மனசு ஒரு கேள்வி எல்லாம் ஓடும். வாசனைகள் நிறைந்த இடம், வாசனை தான் காரண சரீரம் என்றால் எப்பொழுது இந்த வாசனை வந்தது, ஏன் வந்தது, யாரால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிற கேள்வி எல்லாம் வரும். அதற்கு அவரே விடை கொடுக்க போகிறார். இந்த பகுதியிலேயே வருகிறது. அதனால் அங்க வைத்துக் கொள்ளும். இப்ப இங்க காரண சரீரம் என்பது வாசனை நிறைந்த இடம். வாசனா என்றால் புண்ணிய பாப வினைகள். புண்ணிய பாப வினைகள், அதிலிருந்து மொத்தமாக இருக்கின்ற கர்ம வினையிலிருந்து ஒரு சிறு துகளானது இப்பொழுது அது காரண சரீரமாக இருந்து கொண்டு அந்த காரண சரீரமானது சூக்ஷ்ம சரீரத்தை இயக்குகிறது. இப்ப இங்கே இந்த காரண சரீரத்தோட சத்து சித்து இருந்தாலும் அந்த சத்து சித்தினுடைய தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய அதிகாரம் காரண சரீரத்துக்கு இல்லை. அப்போ இந்த சச்சித் என்று சொல்லக்கூடிய இந்த சொரூபமானது எந்த சரீரத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது என்றால் சூக்ஷ்ம சரீரமான இருக்கக்கூடிய மனதின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. சூக்ஷ்ம சரீரம் என்று சொல்லக்கூடிய மனம், அந்த மனமானது என்ன செய்கிறது? இந்த சேத்தன தன்மையை பெறுகின்ற நேரத்திலே ஆத்மாவுடைய அந்த சொரூபம் சேத்தனம் என்றால், சித் சொரூபம் என்றால், அறிவு சொரூபம் என்றால், அந்த அறிவு சொரூபமானது மனதிலே வந்து விடும் நேரத்தை மனதிற்கு அதை வாங்கி அந்த ஒளியை அறிவை வெளிப்படுத்தக்கூடிய அருகதையானது மனதிற்கு வந்து விடுகிறது. எதை போல நாம ஏற்கனவே இந்த உதாரணத்தை ஒரு 2-3 வகுப்புக்கு முன்னாடி பார்த்தோம். பிம்பம் சூரியன்.
பிரதிபிம்பம் ஜலத்தில் விழக்கூடிய அதனுடைய உருவம். இப்ப ஜலத்துக்கு சூரியனுடைய பிம்பத்தை வாங்கி அந்த உருவத்தையும் அந்த ஒளியையும் வாங்கி வைத்துக் கொண்டு வெளிப்படுத்தக்கூடிய அருகதை இருக்கு என்றால், கண்ணாடிக்கு சூரியனுடைய பிம்பத்தை வாங்கிக் கொண்டு சூரியனுடைய ஒளியை வெளிப்படுத்தக்கூடிய அதிகாரம் அருகதை இருக்கின்றது என்றால், இப்ப சூரியனுடைய ஒளி கண்ணாடிக்குள்ளே விழுகிறது, சூரியனுடைய பிம்பம் கண்ணாடிக்குள்ளே விழுகின்றது என்றால், கண்ணாடியா தோற்றுவித்தது? கண்ணாடிக்கு உருவத்தை தோற்றுவித்து வைக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறதா? இல்லை. ஒளியை கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கின்றதா என்றால் இல்லை. ஆனால் அதிலே அந்த கண்ணாடியிலே வந்து விழுகின்ற நேரத்திலே சூரியனுடைய பிம்பம் இங்கே பிரதிபிம்பமாக தெரிகிறது. அதை போன்ற ஒரு தோற்றம் தெரிகிறது. அந்த ஒளியையும் அது வெளிப்படுத்துகிறது. அந்த ஒளிக்கு பெயர்தான் இங்க என்ன சொல்லப்படுகிறது? சிதாபாசம் என்று சொல்ல. சித் என்ற ஆத்மாவுடைய சொரூபம் என்றால், அந்த ஆத்மாவுடைய சொரூபம் இந்த மனதிலே வந்து விடுகின்ற நேரத்திலே மனம் ஒரு அதை போன்ற சித்தை போன்ற வடிவத்தை வெளிப்படுத்துறதுனால அந்த வடிவத்துக்கு பெயர் சிதாபாசம் என்று. அந்த சிதாபாசத்தை தான் இங்க நாம என்ன சொல்றோம்? ஜீவன் என்று சொல்லிக்கொண்டோம். அந்த சிதாபாசத்தை தான் ஜீவன். அப்ப இங்க ஜீவன் எங்கே வருகிறான்? ஜீவன் எப்படி வருகிறான் என்றால், ஆத்மாவுடைய சித் ஸ்வரூபம். அப்ப ஒவ்வொரு சரீரத்திற்குள்ளும் யாருக்கா பூரணமான ஆத்ம சைத்தன்யமானது இருக்கிறது. அந்த ஆத்ம சைத்தன்யமானது மனதில் வந்து விடுகின்ற நேரத்திலே மனம் அந்த சித்தனுடைய ஆபாசத்தை ஒளியை வாங்கிக் கொண்டு அதை போன்ற தோற்றத்தை வெளிப்படுத்துகின்ற காரணத்தினாலே மனதுக்கு என்ன வந்து விடுகிறது? உணர்கின்ற தன்மை, எண்ணுகின்ற தன்மை, சிந்திக்கின்ற தன்மை, இதெல்லாம் மனதுக்கு வந்து விடுகிறது. பாருங்கள், சூரியனுடைய அந்த பிம்பமானது ஜலத்துல வந்து விழுந்த உடனே சூரியனுக்கு இருக்கக்கூடிய உஷ்ணம் ஜலத்துல வந்து விழுந்த உடனேயே ஜலமும் உஷ்ணம் அடைகிறது. என்ன ஆச்சரியம் பாருங்க! ஜலத்துக்கு உஷ்ணம் என்பது கிடையாது. தன்னைத்தானே உஷ்ணப்படுத்திக் கொள்ள முடியாது. ஆனால் சூரியனுடைய பிம்பமானது அந்த ஒளியானது வந்து விழுந்த உடனேயே அதனுடைய சங்க தோஷத்தினால உஷ்ணம் இல்லாத சீதமாக இருக்கின்ற ஜலம் உஷ்ணத்தை அடைகின்ற காட்சியை பார்க்கிறோம். இப்ப நாம சொல்லலாமா, சூரியன் தான் ஜலத்தை உஷ்ணப்படுத்தினார், சூரியனுடைய ஒளியால் தான் ஜலம் உஷ்ணமானது அப்படின்னு சொல்லலாமா? நேரடியான காரணம் சூரியனுடைய உஷ்ணம் நேரடியான காரணமாக இருக்க முடியாது. ஆனால் அந்த ஜலமானது அந்த சூரியனுடைய பிம்பத்தையும் அந்த ஒளியையும் வாங்கிக் கொள்கின்ற நேரத்தை ஜலத்துக்கும் அந்த உஷ்ணத்தன்மை வந்து விடுகிறது. ஒளியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை வந்து விடுகிறது. உருவத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் வந்து விடுகிறது. அதே போல மனம் சூக்ஷ்ம சரீரமாக இருக்கக்கூடிய அந்த கர்மமாக இருக்கக்கூடிய மனதிலே ஆத்மாவுடைய ஆபாசம் ஒளியானது வந்து விழுந்தால் அப்போ இந்த மனம் ஜடமாக இருக்கின்ற மனம், இயற்கையிலேயே சிந்திக்க முடியாத ஜடமாக, காரணம் மனதுக்கு பஞ்சபூதத்தால் ஆனது மனதுன்னு பார்க்கணும். பஞ்சபூதத்தால் எப்படி சுயமாக செயல்பட முடியாதோ, சிந்திக்க முடியாதோ, ஆனால் இங்க நாம் என்ன பார்க்கிறோம்? மனம் சிந்திக்கிறது, எண்ணுகிறது, செயல்படுகிறது. இதெல்லாம் யார் காரணம்? உள்ளே இருக்கக்கூடிய அந்த
சிதாபாசம் காணும். அப்ப இந்த சிதாபாசம் மனதோட சேர்ந்து ஜீவனாக உருப்பெறுகிறது. அப்ப ஜீவன் யாரான்னா இங்க சொல்லுகிறார் பாருங்கள். இந்த இந்த வரியை படிப்போ, பிறகு மறுபடியும் சிந்திப்போம். ஸ்தூல சரீர அபிமானி. அத நம்ம பார்க்கல. இப்ப நாம 2 தான் பார்த்திருக்கோம். ஜீவன் என்று வருகின்ற நேரத்திலே ஜீவன் 3 சரீரத்தை உடையவன். அதுல 3 சரீரமும் ஜடம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா சேதன வஸ்து. அந்த ஆத்மாவானது காரண சரீரத்தோடும் சூக்ஷ்ம சரீரத்தோடும் தொடர்புபடுத்திக் கொள்கிறது. காரண சரீரத்தோடு தொடர்புபடுத்திக் கொண்டாலும் காரண சரீரமானது வாசனாரூபமாக இருக்கின்ற காரணத்தினாலே அங்கே அது ஒளிந்தாலும் தெரிவதில்லை. ஆனால் சூக்ஷ்ம சரீரத்திலே மனதிலே வந்து ஒளிகின்ற நேரத்திலே மனம் அந்த சேத்தன வஸ்துனுடைய தன்மையை வாங்கி அதை போன்ற ஒரு வடிவத்தை வெளிப்படுத்துகின்ற காரணத்தினாலே ஜீவன் என்பவன் வருகின்றான். இப்ப இந்த ஜீவன் யார்? இங்க பிரம்ம பிரதிபிம்பம் பவதி. ஜீவனாமகம். ஜீவனாமகம். ஜீவன் என்று சொல்லக்கூடிய பெயர் உடையவன் ஜீவ நாம. ஜீவன் என்று சொல்லக்கூடிய பெயரை உடையவன் யாரவன்? பிரம்ம பிரதிபிம்பம். பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம். பிரதி என்றால் அதை போன்றதொரு, பிம்பம் என்றால் வடிவம். பிரம்ம பிரம்மத்தை போன்றதொரு வடிவம் உடையவனாக இந்த ஜீவனானவன் இருக்கின்றான். அப்போ ஜீவனுடைய உண்மையான சொரூபம் என்ன? ஜீவனுடைய உண்மையான சொரூபம் என்ன என்றால் பிரம்மத்தினுடைய சொரூபம் தான் ஜீவனுடைய சொரூபம். அப்போ ஜீவன் தனித்து எங்கிருந்தும் வரவில்லை. பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பமாகத்தான் ஜீவனானவன். எதனால் அவன் ஜீவன் சொல்கிறீர்கள்? ஏன் அவனை ஜீவன் சொல்கிறீர்கள்? ஸ்தூல சரீர அபிமானி. அவன் ஸ்தூல சரீரத்தை அபிமானிக்கின்ற காரணத்தினாலே. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் 3 சரீரத்தை அபிமானிக்கின்ற காரணத்தினாலே அவனை ஜீவன் சொல்லும். இந்த 3 சரீரத்தை அபிமானிக்கவில்லை என்று சொன்னால் நாம ஜீவன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நாம எந்த சரீரத்தை அபிமானிக்கின்றோமோ அதற்கு ஏற்ற உண்டான உறவை நாம் சொல்லிக்கிறோம். ஒருவேளை 3 சரீரத்தை அபிமானிக்கவில்லை என்றால் அவனை யாருன்னு சொல்றது? அவனை பிரம்மனா சொல்லி ஆகும் அல்லது ஆத்மானா சொல்லி ஆகும். அதனால ஆழ்ந்த உலகத்துக்கு போனதுக்கு பிறகு அங்கே என்னெல்லாம் ஆசிரம தர்மம் இல்லை, ஜாதி தர்மம் இல்லை, ஆண் பெண் அலி, நல்லவன் கெட்டவன், ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், வயோதிகன் இளமையானவன் நடுத்தரமானவன் ஒண்ணும் இல்லை. இன்ஜினியர், டாக்டர், சன்னியாசி, பிரம்மச்சாரி ஒத்துரும் கிடையாது. யாருக்காக அங்க ஒண்ணுதான் இருக்கு, ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு. ஆத்மா மட்டும் அங்க இருக்கு. எப்பொழுது இந்த பேதம் எல்லாம் அடிக்கிறது, எப்பொழுது மனம் விழித்துக் கொண்டு விட்டதோ அப்போ அந்த இந்த ஆத்மாவுடைய சைத்தன்யம் வந்து விழுந்ததுன்னா அப்போ சிதாபாசம் என்பது வருகிறது. சித்தினுடைய ஆபாசம் வருகிறது. அப்போ உணர்வுகள், உணர்ச்சிகள், சிந்திக்கக்கூடிய தன்மை என்பது வருகிறது. அங்கிருந்துதான் அந்த அகங்காரம் எல்லாம் உற்பத்தி ஆகின்றன, அபிமானம் எல்லாம் உற்பத்தி ஆகிறது. அந்த அபிமானி எந்த அபிமானி? மனதில் ஒளிரக்கூடிய அந்த சிதாபாசம் இப்போ சிந்திக்கக்கூடிய தன்மையை பெற்றுவிட்டது அல்லவா? அந்த சிந்திக்கக்கூடிய அந்த ஜீவன் தான் உடனடியா என்ன பண்ணுகின்றான்? ஸ்தூல சரீரத்திற்கு உயிரை கொடுக்கின்றான். ஸ்தூல சரீரத்திற்கு உயிரை கொடுத்த உடனேயே ஸ்தூல சரீரத்திற்கும் உயிர் என்பது வருகிறது, உணர்ச்சி என்பது வருகிறது.
உண்மையிலேயே உணர்ச்சியானது சரீரத்துக்கு இல்லை. எப்போது சரீரத்துக்கு உணர்ச்சி வருகிறது? அந்த சிதாபாசம், மனதிலே வருகின்ற அந்த சிதாபாசம் ஸ்தூல சரீரத்தை அபிமானித்து ஸ்தூல சரீரத்தை வியாபிக்கின்ற நேரத்திலே ஸ்தூல சரீரமும் உணவு பெறுகிறது. இப்போ இங்கே இந்த உணரக்கூடியவன் வெளியேறி விட்டான் என்றால் அப்பதான் நாம் என்ன சொல்றோம்? இறப்பு என்பது சொல்றோம். உணரக்கூடியவன் யாரையோ சிதாபாசம். சிதாபாசமானது மனதோடு சேர்ந்து ஸ்தூல தேகத்தை விட்டு வெளியேறி விட்டது என்றால் அப்போ ஸ்தூல சரீரம் பஞ்சபூதமாகவே ஜடமாகவே உயிரற்றதாகவே இருக்கிறது. அப்போ நாம் என்ன சொல்றோம்? அதைத்தான் மரணம் என்று சொல்கிறோம். உண்மையிலேயே மரணம் என்பது இங்க நடக்கல. என்னடா, பஞ்சபூதங்கள் உருமாறி ஒரு சரீரமா இருந்திருக்கிறது, பஞ்சபூதமாகவே மீண்டும் பஞ்சபூதத்துக்கே போக போகிறது. உள்ள இருந்த பஞ்சபூதம், அந்த காலத்திலே இருந்த மனம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதம் வெளியேறிவிட்டது. காரணம் ஏன் வெளியேறியது? வாசனா இந்த சரீரத்தை விட்டு போன காரணத்தினாலே மனம் வெளியேறியது. மனதிலே இருந்து கொண்டிருந்த அந்த சிதாபாசமும் மனதை விட்டு போய்விட்டது. அப்ப என்ன ஆகுந்தானா, ஸ்தூல சரீரமானது இறப்பு என்று சொல்லுகின்றோம். இப்போ இங்கே இந்த பிரதிபிம்பம், சிதாபாசம் என்று சொல்லக்கூடிய பிரதிபிம்பமும் சித் என்று சொல்லக்கூடிய ஆத்மாவுடைய பிரதிபிம்பமும் ஆத்மாவுடைய சொரூபமும் இரண்டும் வேறு வேறு அல்ல. பிரம்மத்துக்கு நாம என்ன விளக்கம் பார்த்தோம்? சச்சித் ஆனந்தம்னு பார்ப்போம். சச்சித் ஆனந்தம் தான் பிரம்மத்துக்கு விளக்கம் பார்த்தோம். சுரூபத்தினுடைய தன்மையிலிருந்து பார்க்கும்போது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு பார்ப்போம். அதே விளக்கம் தான் ஆத்மாவும் பார்ப்போம், சச்சித் ஆனந்தம். அப்ப சொரூபத்தினுடைய ஆத்மாவுடைய சுரூபமும் பிரம்மத்தினுடைய சுரூபமும் இரண்டும் வேறு வேறு அல்ல. இரண்டும் எதன் அடிப்படையில் நீங்கள் வேலை காட்டுகிறீர்கள்? அதை அடுத்து சொல்ல போறாங்க. இப்போ இங்க சொரூபத்தினுடைய தன்மையிலிருந்து பார்த்தால் இரண்டும் ஒன்றுதான். சூரியன் பிம்பம், பிரம்மன் எடுத்துக்கொள்ளுங்கள். சூரியன் பிரம்மன் எப்பொழுதும் விழுந்து கொண்டிருக்கிறார், பிரகாச ஸ்வரூபமாக இருக்கிறார், மாறாதவராக இருக்கிறார், எப்பொழுதும் எல்லோருக்கும் ஆனந்தத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். எந்த ஒன்றோடும் தொடர்பு இல்லாமலும் இருக்கிறார். இப்ப அவருடைய அந்த ஒளியானது விதவிதமான பாத்திரத்தை நாம் சேகரித்து வைத்து அதுல ஜலத்தை நாம் விட்டு நிரப்பி அந்த பாத்திரத்தை எல்லாம் நாம் என்ன பண்றோம்? வீட்டுக்கு வெளியே கொண்டு வைக்கிறோம். பாத்திரத்தோட ஜலத்தோட இருக்கக்கூடிய பாத்திரத்தை கொண்டு வைத்து வெளியே வைக்கிறோம். அதுல சூரியனுடைய பிம்பமானது, உருவமானது ஜலத்தை எழும்போது ஜலத்துக்கு அந்த உருவத்தை வெளிப்படுத்துகின்ற தன்மை ஒரு 20 பாத்திரம் நம்மால் வைக்கப்பட்டு ஜலம் நிரப்பப்பட்டிருக்கின்றது என்றால் 20 பிம்பங்கள் தெரிகிறது. 20 பிம்பங்கள் என்றால் 20 வடிவங்கள். இந்த 20 வடிவங்களும் ஒரே ஒரு சூரியனுடைய வடிவமா அல்லது வேறு வேறு வடிவமா? நம்மால் ரொம்ப சுலபமா சொல்லிவிட முடியும். 20 பாத்திரத்துக்குள்ளே ஓடுகின்ற அந்த சூரியனுடைய பிரதிபிம்பம் வடிவங்கள் அனைத்தும் ஒரே பிம்பத்தினுடைய வடிவம்தான்.
இதன் அடிப்படையிலே நாம் முதல்ல என்ன பண்ணலாம்? சூரியனுடைய பிம்பமும் இந்த 20 பாத்திரத்துக்குள்ளே ஜலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய 20 வடிவங்களும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றே. இந்த வடிவம் என்ன சொன்னார்? பிண்ட பிரம்மாண்டையோ ஐக்கியம், என்னுடைய சரீரம் ஒரு பாத்திரம். உலகத்தினுடைய எல்லா ஸ்தூல சரீரமும் ஒரு பாத்திரம், விதவிதமான பாத்திரம். என்னுடைய பாத்திரத்துக்குள்ளே ஜலம் இருக்கு. அந்த ஜலம் தான் என்னது? மனது என்கின்ற ஜலம். வெறும் பாத்திரத்துல சூரியனுடைய பிம்பத்தை வாங்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? அந்த பாத்திரத்துல ஜலம் இருந்தால்தான் சூரியனுடைய பிரதிபிம்பத்தை வாங்க, பிரதிபிம்பம் கிடைக்கும். அதே போல ஸ்தூலத்தில் மட்டும் இருந்தால் உணர்வு இருக்கார், செயல்பாடுகள் இருக்கார், இயக்கம் இருக்கார். ஸ்தூல தேகத்துக்குள்ளே சூக்ஷ்ம தேகம் என்பது இருக்கிறது, அதுதான் மனது. அந்த மனதிலே சித்தினுடைய ஆபாசம் வந்து விடுகிறது. எப்படி சூரியனுடைய பிம்பமானது ஜலத்தை விடுகிறதோ அதே போல ஆத்மாவுடைய அந்த சைத்தன்யமானது மனதிலே வந்து விழுகின்ற நேரத்திலே இந்த மனம் என்ன பண்ணுகிறது? விதவிதமான சித்தினுடைய அந்த ஆபாசத்தை விதவிதமான வடிவங்களாக கொடுத்து, எப்படி சூரியன் 20 பாத்திரத்திலே வடிவமாக இருந்தாலும் இந்த வடிவமும் சூரியனும் ஒண்ணோ, அதே போல ஒவ்வொருத்தர் மனதிலும் வருகின்ற அந்த சிதாபாசமும் சித்தும் வேறு அல்ல, இரண்டும் ஒன்றே. மூன்றாவது, இந்த சிதாபாசம் ஜலத்தோடு இருக்கிறது. ஜலத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப இந்த சிதாபாசமானது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. ஜலத்துக்கு என்ன தோஷம் வருமோ அந்த தோஷத்துக்கு ஏற்ப இந்த சிதாபாசமான தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு குறைபாடு உடையதாகவோ நிறைவு உடையதாகவோ தோன்றா நிலையிலோ ஆடிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மையிலோ களங்கத்தோடு கூடியோ பாதியான தன்மையிலோ நீண்டு இருக்கக்கூடிய தன்மையிலோ, இதெல்லாம் எதனுடைய தன்மையிலே இந்த வேற்றுமை எல்லாம் பிரதிபிம்பத்தை தெரிகிறது? ஜலத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப அதில் விழக்கூடிய அந்த உருவாசத்திற்கு அந்த வேதங்கள் எல்லாம் கற்பிக்கப்படுகிறது. அவ்வாறு கற்பித்தாலும் சூரியனுடைய பிரதிபிம்பத்துக்கு அவ்வாறு ஜலத்தினுடைய தோஷத்தை எல்லாம் சூரியனுடைய பிரதிபிம்பத்துக்கு எந்த தோஷத்தை கற்பித்தாலும் சூரியனுக்கு எந்த தோஷமும் இல்லாததை போல ஒவ்வொரு அந்த கரணத்துக்குள்ளும் இருக்கக்கூடிய சிதாபாசத்திற்கு இந்த மனதனுடைய தோஷத்தை எல்லாம் ஈர்த்து வைத்து நாம் விதவிதமான கல்பிதங்களை செய்தாலும் அதனால அந்த சிதாபாசத்துக்கு வேணால் தோஷம் இருப்பதை போல் நாம் சொல்லலாமே தவிர எதற்கு தோஷம் கிடையாது? சித்துக்கு எந்த தோஷமும் இல்லை. சித்துக்கு எந்த தோஷமும் இல்லை. சிதாபாசத்துக்கும் தோஷம் கிடையாது. ஆனால் அது ஜலத்தோடு இருக்கிறதுனால அது மனிதப்பட்டதை போல தெரிகிறது. ஆனால் அவ்வாறு பார்க்கும்போது கூட எந்த தொடர்பும் இல்லாத சூரியன் எவ்வாறு பிரகாசமாக இருக்கிறாரோ அதே போல மூன்று சரீரத்துக்கும் அப்பாற்பட்டிருக்கக்கூடிய ஆத்மா எந்த தோஷமும் இல்லாதவராய்
எந்த மலினத்தன்மையும் இல்லாதவரா சேத்தன ஸ்வரூபமாக சுத்த ஸ்வரூபமாக இருக்கிறார். இப்ப இந்த ஜலத்துல இருக்கக்கூடிய பிரதிபிம்பத்தை நான் இப்ப சூரியனோட ஐக்கியப்படுத்தணும். எப்படி ஐக்கியப்படுத்துவது? எதனுடைய துணை கொண்டு ஐக்கியப்படுத்துவது? இருபது பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தில் இருக்கக்கூடிய பிரதிபிம்பத்தை ஒரே பிம்பமாக இருக்கக்கூடிய சூரியனோடு நான் ஒன்றுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்தால் ஒன்றுபடுத்தலாம்? ஒரே ஒரு சுலபமான காரியம் செஞ்சுதான். என்னடான்னா, பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தை எல்லாம் கொட்டிவிட்டால் ஜலத்திலே தோன்றிய பிரதிபிம்பம் பிம்பத்தோட ஐக்கியமாகி விடுகிறது. நீங்க இந்த வார்த்தையை கவனிச்சீங்கன்னா சிரிப்பா இருக்கும். ஜலத்திலே தெரிந்து கொண்டிருந்த சூரியனுடைய பிரதிபிம்பம் சூரியனுடன் ஐக்கியமானது. இந்த வார்த்தை சரியா? ஐக்கியம் என்றால் இரண்டு பொருள்கள் ஒன்று ஒன்றோடு நாம சேர்ந்தது, இணைந்தது. இருப்பதே ஒரு பொருளாக இருக்க எப்படி நான் அதை ஒன்று இன்னொன்று சொல்ல முடியும்? ஜலமானதை பாத்திரத்திலிருந்து வெளியேறியதற்கு பிறகு அதில் தெரிந்து கொண்டிருந்த பிரதிபிம்பம் எங்கே போனது? சூரியனோட போனதா? ஜலத்தோடையே போய்விட்டதா? எங்கே போனது? பிரதிபிம்பம் என்பதே இல்லாத ஒன்று. பிரதிபிம்பத்திற்கு உண்மையிலே இருப்புத்தன்மை கிடையாது. மனம் வந்தால் பிரதிபிம்பம் வரும், மனம் போய்விட்டால் பிரதிபிம்பம் போய்விடும். மனது வந்தாலும் மனது போனாலும் எது போகாது, எது வராது. சூரியன் பிம்பம் போகும் செய்யாது, மனம் செய்யாது. அதே போல ஆத்மா போவதும் இல்லை, வருவதும் இல்லை. மனது வந்தால் அதுல இந்த ஆத்மா ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மா பங்களிக்கிறது. மனம் போய்விட்டால் ஆத்மா போவது இல்லை, ஆத்மா அங்கேயே தான் இருக்கிறது. அதனால்தான் ரொம்ப அழகா மாணிக்கவாகிய பெருமையை சொல்றார். போக்கும் வரவும் இலா புண்ணியனே, காக்கும் என் காவலனே, காண்பறிய பேரொழியே, ஆற்று இன்ப வெள்ளமே, அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடருடையாய், சொல்லாத நுண்ணுணர்வாய், மாற்றமா வையகத்தின் வெவ்வேறே உன்னறிவார், தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள், ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே. முழுக்க முழுக்க உபனிஷத்து அப்படியே கொண்டு சிவபுராணத்தை கூட்டிருக்கார். போக்கும் வரவும் இல்லா புண்ணியம். மனம் போனால் பிரதிபிம்பம் போவதில்லை என்றால் பிம்பம் போவதில்லை. மனம் வந்தால் பிம்பம் வருவதில்லை. அப்ப எப்படி இருக்கிறாங்கன்னா, இந்த பிம்பம், இந்த ஆத்மாவுடைய சொரூபம் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த பிரம்மன் தான் இங்கே நாம் என்ன சொல்றோம்? ஈஸ்வரன் அல்லது ஆத்மா ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும் இருக்கிறதுனால அந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய சைத்தன்யத்துக்கு ஒரு பேர் கொடுத்தாலும் அந்த பெயர் தான் இங்கே ஆத்மா அல்லது ஜீவன். இந்த ஜீவன் எங்கிருந்து வந்தான்? ஜீவன் படைக்கப்பட்டனா என்றால் இல்லை, பிரதிபிம்பம் படைக்கப்பட்டதா என்றால் இல்லை, பிரதிபிம்பத்திற்கு உண்மையிலேயே தோற்றம் உண்டா என்றால் இல்லை. பிரதிபிம்பமானது மனம் வந்தால் வரும், மனம் போய்விட்டால் பிரதிபிம்பம் என்பது இல்லை. ஆனா யார் இருப்பா? பிரம்மம் அஸ்தி, ஆத்மா அஸ்தி.
இங்கே இந்த ஐக்கியம் பிரதிபிம்பத்தையும் பிம்பத்தையும் ஐக்கியப்படுத்துதல் என்பது எதன் அடிப்படையை ஐக்கியப்படுத்துகின்றோம்? பாத்திரம், ஜலம், அதில் இருக்கக்கூடிய பிரதிபிம்பம், பிம்பம். இதன் அடிப்படையிலே இந்த பிரதிபிம்பத்தை கொண்டு போய் பிம்பத்தோடு நான் ஐக்கியப்படுத்துகிறேன் என்று சொல்கிறோமே தவிர, உண்மையிலேயே பிம்பம் பிரதிபிம்பம் இரண்டும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். உண்மையிலேயே பிரதிபிம்பம் என்பது இல்லாத ஒன்று, தோன்றாத ஒன்று. தோன்றாத ஒன்றுக்கு அழிவு என்பதும் கிடையாது, உற்பத்தி என்பதும் கிடையாது. பின்ன என்னடான்னா, மனம் வந்தால், ஜலம் வந்தால் சூரிய பிரதிபிம்பம் வருவதை போல மனம் வந்தால் அதுல இந்த சித்து ஒளிர்கிறது. மனம் இல்லை என்றால் பிம்பம் மட்டும் இருக்கும், ஆத்மா மட்டும் இருக்கும். அந்த ஆத்மாதான் நான். இங்கே ஜீவன், ஜீவன் வேறு, பிரம்மன் வேறு அல்ல. ஜீவனும் பிரம்மனும் ஒன்றே. ஏன் சுவாமிஜி ஜீவனும் பிரம்மனும் ஒன்றுதான் என்று புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்? என்ன காரணம்? இரண்டாவது வரியிலே சொல்லுகிறார், சஹா ஏவ ஜீவஹா. அவன், அந்த ஜீவன், பிரகிருத்தியா, இயல்பிலேயே, பிரகிருத்தியா என்றால் இயல்பிலேயே, ஸ்வஸ்மாத் ஈஸ்வரம் பின்னத்வேன ஜானாதி. தன்னை ஸ்வஸ்மாத், தன்னை விட வேறானவனாக, ஈஸ்வரன், ஈஸ்வரனானவன் தன்னை விட வேறானவனாக, பின்னத்வேன என்றால் வேறானவனாக, தான் வேறு ஈஸ்வரன் வேறானவனாக, ஜானாதி, சஹா ஜானாதி, அவன் அறிகிறான். நான் வேறு ஈஸ்வரன் வேறு என்கின்ற எண்ணமானது இயல்பிலேயே நமக்கு அறியாமையினாலே தோன்றிக் கொண்டிருக்கிறது. எதனால? ஜலத்தில் இருக்கக்கூடிய பிரதிபிம்பம், பிம்பம் சூரியன். இயல்பாகவே நமக்கு என்ன இருக்கிறது? இந்த ஈஸ்வரனும் ஜீவனும் வேறு வேறு என்கின்ற அந்த எண்ணமானது அறியப்படுகின்ற காரணத்தினாலே வேதத்தோடையே நான் வேறு ஈஸ்வரன் வேறு என்கின்ற அந்த வேதத்தோடையே நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. இப்ப இந்த வேதத்துக்கு யாரு காரணம்? அத இங்க சொல்லுகிறார், நான் ஈஸ்வரன் இரண்டு பேரும் சுரூபத்தின் அடிப்படையிலே ஒன்றுதான். பிரம்மனுக்கு என்ன சொரூபமோ சச்சித் ஆனந்தம் என்றால் அதேதான் ஆத்மாவுடைய சொரூபம். இரண்டும் பின்ன ஏன் இந்த ஜீவன் பிரம்மனுடைய சொரூபத்தை விட்டு வேறான, தன்னை பிரம்மத்தை விட்டு ஈஸ்வரனை விட்டு வேறான ஏன் பார்க்கிறான்? எது அப்படி பார்க்க வைக்கிறது? வேதத்து. இன்று போய் நாளை காலை வாருங்கள், எது அவனை இந்த வேதத்தோட பார்க்க வைக்கிறது என்பதை சொல்றேன்னு சொல்றார். நாளை காலை. ஓம் பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருவே நமः. ஹரி ஓம்.